பிரபுவுக்கு 7 வருடமாக ஹேமாவின் மீது காதல். ஹேமா அவன் பக்கத்து வீட்டு பெண். நடுத்தர குடும்பம்தான். ஆனால் பிரபுவோ வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு அப்பா மட்டும்தான். அவரும் பிரபு 12ஆம் வகுப்பு படிக்கும் வரை பார்த்து கொண்டார். பிறகு பிரபுவை பார்த்து கொள்ள ஆள் வைத்துவிட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்க கிளம்பிவிட்டார். இப்பொழுது பிரபுவுக்கு வயது 27, ஹேமாவுக்கு 23. ஹேமா பள்ளியில் படிக்கும்போதே பிரபு கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். அப்போதிலிருந்தே ஹேமாவை சைட் அடிக்க தொடங்கிவிட்டான். இது ஹேமாவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவனை பெரிதாக கண்டு கொள்ள மாட்டாள். அனைத்து பெண்களும் பிரபுவை தான் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு அழகு அவன். இருப்பினும் அவன் ஹேமாவை மட்டும்தான் பார்ப்பான். ஹேமாவும் அவனுக்கு ஏற்ற ஜோடிதான். அம்புட்டு அழகாக இருப்பாள். இப்போது ஹேமா கல்லூரி படிப்பை முடித்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறாள். பிரபுவும் அப்பாவின் பிஸ்னஸை பார்த்து கொள்கிறான். அவனுடைய அப்பாவும் இப்போது இல்லை. வெளிநாட்டிற்கு சென்ற அவரது பிணம்தான் வீட்டிற்கு வந்தது. அதை பிரபுதான் அடக்கம் செய்தான். அவர் இறந்து 2 வருடம் ஆகிவிட்டது. பெரிய மாளிகை வீடு, 2 கம்பெனி என்று கோடிக்கணக்கில் சொத்துகள் உள்ளது. அது அனைத்தையும் பிரபு ஒருவன் தான் பார்த்து கொள்கிறான். அவன் வீட்டை பார்த்து கொள்ளவே 7-8 வேலையாட்களை வீட்டில் வைத்திருக்கிறான். முக்காவாசி நாள் வீட்டிலிருந்தே லேப்டாப் மூலம் கம்பெனியில் வேலை நடக்கிறதா என்று கவனித்துக் கொள்வான். எப்போதாவது தோன்றும் போது கம்பெனிக்கு சென்று கவனித்துக் கொள்வான். என்னதான் வேலை அதிகம் இருந்தாலும் ஹேமாவை சைட் அடிப்பதை மட்டும் நிறுத்த மாட்டான். மாலை 6 மணிக்கெல்லாம் மாடிக்கு சென்று விடுவான். அங்கிருந்து பார்த்தால் ஹேமாவுடைய ரூம் தெளிவாக தெரியும். அங்கு ஹேமா தன் தங்கையோடு சேர்ந்து அரட்டை அடிப்பதை பார்த்து கொண்டிருப்பான். அவளும் எப்போதாவது இவன் பார்ப்பதை கவனிப்பாள். அவன் பார்க்கிறான் என்று தெரிந்தாலே ரூமில் இருக்க மாட்டாள். உடனேயே ரூமை விட்டு வெளியே சென்று விடுவாள். பெரிய பெரிய கோடீஸ்வரர் சம்பந்தம் எல்லாம் பிரபுவை தேடி வரும். இருந்தாலும் அவன் அதையெல்லாம் தட்டி கழித்து விடுவான். ஹேமா மீது அவ்வளவு காதல் அவனுக்கு. அவள் பள்ளிக்கு செல்லும் போது குழந்தை போல வேடிக்கை பார்த்து கொண்டு செல்வது, ரோட்டை கிராஸ் செய்ய தெரியாமல் தங்கை கையை பிடித்து கொள்வது, யாரையும் கவனிக்காமல் தன் தங்கையோடு மட்டும் அரட்டை அடித்து பேசி விளையாடுவது, இதையெல்லாம் பார்த்த பிரபு அவள் மீது காதலில் விழுந்து விட்டான். அப்போது குழந்தையாக தெரிந்த அவள் இப்போது வரை அவன் கண்ணுக்கு குழந்தையாகவே தெரிகிறாள். ஆனால் அவளின் மீது வந்த காதல் கொஞ்சம் கூட குறையவில்லை. ஹேமாவுக்கு காதலில் பெரிதாக ஈடுபாடு இல்லை. அவளுக்கு அவளுடைய குடும்பம்தான் முதல் காதல். தன் அம்மா அப்பா எது சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்வாள். அந்த அளவுக்கு குழந்தை போல வளர்ந்து விட்டாள். பிரபு ஒரு பணக்காரன், நம்மை ஏதோ பொழுதுபோக்கிற்காக சைட்டடிக்கிறான் என்றே அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். அவன் உண்மையாக இவளை காதலிக்கிறான் என்றெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவனும் இதுவரை காதலை கூறியதில்லை. ஒரு வார்த்தை கூட இருவரும் பேசிக்கொண்டதில்லை. பிரபு அவளிடம் பேசலாம் என்று நினைப்பான். ஆனால் அவள் பயத்தில் கத்தி ஊரை கூட்டி விடுவாளோ என்று எதுவும் பேசாமலே 7 வருடம் காதலித்து விட்டான். இப்போது அவர்கள் வீட்டிலேயே பேசி ஹேமாவை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான். ஆனால் இவனுக்கு சொந்த பந்தம் என்று துணைக்கு கூட ஆள் இல்லாததால் நல்லது கெட்டதுக்கு கூட யாரும் வரமாட்டார்கள் என்று வருத்தம் அவனுக்கு. சரி, தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசுவோம் என்று ஹேமாவின் வீட்டிற்கு சென்றான். அப்போது ஹேமா வீட்டில் இல்லை. அவளின் அம்மாவும் அப்பாவும் தான் இருந்தார்கள். சார், நான் உள்ளே வரலாமா என்றான் பிரபு. ஹேமாவின் அப்பா அம்மாவுக்கு பிரபு பக்கத்து வீட்டு பையன் என்று நன்றாகவே தெரியும் என்பதால் இருவரும் உள்ளே அழைத்தனர். அவனும் உள்ளே சென்று பேசத் தொடங்கினான். ஹேமாவின் அம்மா காப்பியை கையில் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு பேசத் தொடங்கினான். நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நான் ஹேமாவை 7 வருஷமாக லவ் பண்ணுறேன். இது ஹேமாவுக்கே தெரியாது என்றான். நான் ஒருதலையாக அவளை 7 வருஷமாக காதலித்து விட்டேன். அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று அனைத்தையும் போட்டு உடைத்தான். ஹேமாவின் பெற்றோருக்கு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நம் பெண்ணை ஏமாற்றி விடுவானோ என்ற பயம்தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஹேமாவின் அம்மாவுக்கு பிரபுவை பற்றி நன்கு தெரியும். அக்கம் பக்கம் பேசும்போது பிரபுவை பற்றி நல்ல விதமாகத்தான் கேள்விப்பட்டிருக்கிறார் என்பதால் ஹேமாவின் அப்பாவை தனியாக அழைத்து பிரபுவை பற்றி தான் கேள்விப்பட்ட அனைத்தையும் கூறினாள் ஹேமாவின் அம்மா. ஆனாலும் கோடியில் நகை போடும் அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. எப்படி எங்கள் பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது என்றனர். உங்கள் பொண்ணை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்றான் பிரபு. அவர்களும் பிரபுவின் நல்ல குணத்துக்காக திருமணத்திற்கு சம்மதித்தனர். அதே போல திருமணமும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சிம்பிளாக வச்சுக்கலாம்
என்றான் பிரபு. அவர்களும் சம்மதித்தனர். இதெல்லாம் பேசி முடித்து பிரபு வீட்டை விட்டு கிளம்பும்போது ஹேமா உள்ளே நுழைந்தாள். வாசலில் ஹேமாவை பார்த்த பிரபு சிரித்து கொண்டே கண்ணடித்து விட்டு சென்றான். ஹேமாவும் அவனை பார்த்து முறைத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். இவன் ஏன் இங்கு வந்தான் என்ற சந்தேகமும் அவள் மனதில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அவள் உள்ளே நுழைந்த கையோடு ஹேமாவின் அப்பா அனைத்து விஷயத்தையும் அவளிடம் கூறினார். ஹேமா பேயறைந்தது போல் நின்று கொண்டிருந்தாள். ஹேமாவின் தங்கை இதை கேட்டு சந்தோஷப்பட்டாள். அவளுக்கு பிரபு காதலித்ததெல்லாம் தெரியும். தன் அக்காவுக்கு ஏற்ற ஜோடிதான் என்று சந்தோஷப்பட்டாள். ஹேமாவின் அப்பா, உன் விருப்பத்தை சொல்லு என்றார். அவள்தான் பெற்றோரின் பேச்சை மீறாதவளாச்சே, உங்கள் விருப்பம் என்று கூறிவிட்டு ரூமிற்குள் நுழைந்தாள். நம் வாழ்க்கை அவனோடுதான் என்று இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள். திருமண வேலைகள் தொடங்கியது. பத்திரிகை கொடுப்பதில் ஹேமாவின் பெற்றோர் மும்முரமடைந்து விட்டனர். பிரபுவும் கம்பெனியில் உள்ளவர்களுக்கு திருமணம் என்று கூறி அனைவருக்கும் அழைப்பு விடுத்தான். ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கும் பெரிய ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் கொடுத்து விட்டான். திருமணத்தை பார்த்துவிட்டு எல்லோரும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டான். அவன் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. திருமணமும் நல்லபடியாக முடிந்தது. எல்லோரும் மணமக்களை வாழ்த்திவிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு சென்றனர். கல்யாண வேளையால் ஹேமா சரியாக தூங்கவில்லை போல தூக்க கலகத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளை சாப்பிட அழைத்து சென்றான் பிரபு. ஹேமாவின் பெற்றோருடன் சேர்ந்து ஹேமா, பிரபு இருவரும் சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்த கையோடு தம்பதிகள் இருவரும் பொண்ணு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இருவருக்கும் ஆரத்தி எடுத்து பால் பழம் கொடுத்து உள்ளே அழைத்தாள் ஹேமாவின் அம்மா. சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு பிறகு பிரபுவின் வீட்டிற்கு கிளம்பினாள் ஹேமா. அவளுக்கு போகவே மனமில்லை. இருந்தாலும் பக்கத்து வீடு தானே, இதுக்கேண்டி வருத்தப்படுற என்று தங்கை சமாதானப்படுத்தினாள். பிரபுவுடன் சேர்ந்து அவன் வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்குள் சென்ற உடனேயே பிரபு வேலையாட்களை அழைத்து ஹேமாவின் பொருட்களை எல்லாம் என்னுடைய ரூமில் அடுக்கி வையுங்கள் என்றான். அவர்களும் 10 நிமிடத்தில் அடுக்கி முடித்தனர். பிரபு ஹேமாவை அழைத்து, மேலே என்னோட ரூம் இருக்கு, அங்கே உன்னோட பொருள் எல்லாம் இருக்கு, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிக்கோ என்றான். அவளும் போட்ட மேக்கப்பை எல்லாம் துடைத்துவிட்டு குளித்து முடித்து வெளியே வந்தாள். வேலையாட்கள் அனைவரும் சேர்ந்து பிரபுவுக்கு தெரியாமலேயே முதலிரவு ஏற்பாடு செய்து வைத்திருந்தனர். பிரபு எதேச்சையாக உள்ளே நுழையும் போது அலங்காரத்தை எல்லாம் பார்த்து விட்டான். இதெல்லாம் வேலையாட்கள் தான் செய்திருப்பார்கள் என்று புரிந்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். தன்னிடம் வேலை பார்க்கும் எல்லோரையும் அவன் குடும்பம் போலத்தான் நடத்துவான். யார் மீதும் கோபப்பட மாட்டான். தனக்காக அவர்கள் முதலிரவு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். முதலிரவு ஆசையெல்லாம் அவனுக்கு இல்லை. ஹேமாவிடம் மனசு விட்டு பேச வேண்டும் என்ற ஆசைதான் இருந்தது. ஹேமாவுக்காக ரூமில் காத்து கொண்டிருந்தான். மணி 10 விட்டது. ஆனால் ஹேமா ரூமுக்கு வரவில்லை. எங்கே இவளை ஆளையே காணோம் என்று பிரபு வெளியே வந்து பார்த்தான். ஹேமா ஹாலில் இருந்த சோபாவில் அசதியில் நன்கு தூங்கி கொண்டிருந்தாள். அவளை எழுப்பி ரூமுக்கு வந்து தூங்க சொல்லலாம் என்று நினைத்தாலும் அவளை எழுப்ப பிரபுவுக்கு மனம் வரவில்லை. அவள் அருகில் சென்ற அவன் மெல்லமாக அவளை தூக்கி கொண்டு சென்று ரூமில் படுக்க வைத்தான். அவள் மதியமும் சரியாக சாப்பிடவில்லை, இரவும் சாப்பிடாமல் தூங்குகிறாள் என்று யோசித்தான். வேலையாட்களும் வீட்டிற்கு கிளம்பிவிட்டதால் பிரபுவே சமையலறைக்கு சென்று ஹேமாவுக்கு பாதாம் பாலை காய்ச்சி ஆற வைத்து கொண்டு சென்றான். ஹேமாவை எழுப்பினான். அவள் தூக்க கலக்கத்தில் இருந்தாள். பாலை குடித்துவிட்டு தூங்கு என்று மெல்லமாக பாலை குடிக்க வைத்து விட்டான். அவளும் தூக்க கலக்கத்தில் குடித்துவிட்டு படுத்தாள். பிரபுவுக்கும் பசி எடுத்ததால் 2 வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுவிட்டு அவள் பக்கத்திலேயே படுத்து கொண்டான். விளக்கை கூட அணைக்காமல் அவள் அழகை ரசித்து கொண்டிருந்தான். இதுவரை இவ்வளவு அருகில் வைத்து உன்னை நான் பார்த்ததே இல்லை. உன் கண்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறது, உன் உதடு பீட்ரூட் போல சிவப்பாக இருக்கிறது என்று தானாகவே வர்ணித்து கொண்டிருந்தான். ஹேமா திருமணம் முடித்து கூட ஒரு வார்த்தை பிரபுவிடம் பேசவில்லை. அவள் எப்பொழுது பேசுவாள் என்று காத்து கொண்டிருக்கிறான் அவன். இரவு 2 மணி வரை அவளின் அழகை வர்ணித்து கொண்டே தூங்கிவிட்டான். காலையில் அவளுக்கு பிறகு தூங்கிய பிரபுவே எழுந்து விட்டான். ஆனால் ஹேமா இன்னும் எழுந்திருக்கவில்லை. இதை பார்த்த பிரபு சிரித்து கொண்டே அவள் தலையை கோதிவிட்டு எழுந்து சென்றான்.
பல் துலக்கி குளித்து முடித்து டீ குடித்து கொண்டிருந்தான் பிரபு. அப்போதுதான் ஹேமா தூங்கி எழுந்து வந்தாள். பிரபுவை கண்டும் காணாதது போல் குளிக்க சென்றாள். குளித்து வந்த உடனேயே அவளுக்கு பசி எடுத்து விட்டது. உடனேயே பிரபுவிடம் சென்றாள். ஹேமாவை பார்த்தவுடன் பச்சைக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பிரபு. எனக்கு ரொம்ப பசிக்குது என்றாள் ஹேமா. பிரபு சிரித்து கொண்டே சமையலறைக்கு சென்று அவளுக்காக இட்லியையும் கறிக்குழம்பையும் எடுத்து கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தான். இனிமேல் உனக்கு என்ன வேணும்னாலும் இங்கே 8 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க யார்கிட்டையாவது கேளு, அவங்க நீ கேட்குறத வாங்கி தருவாங்க என்றான் பிரபு. அவளும் தலையை ஆட்டிவிட்டு தட்டை வாங்கி சாப்பிட்டாள். பிரபுவும் தட்டை எடுத்து கொண்டு வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்தான். அவன் வந்து அமர்ந்த உடனேயே ஹேமா நகர்ந்து அமர்ந்தாள். என்ன நகர்ந்து போற? நான் உன்னோட புருஷன்தான் என்றான் அவன். ஹேமா ஏதோ சொல்வதற்கு வாயை திறந்துவிட்டு பிறகு எதுவும் சொல்லாமல் கையை கழுவிவிட்டு ரூமுக்கு சென்றாள். திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து வேலையும் விட்டுவிட்டதால் போர் அடிக்குதே என்று நினைத்து கொண்டே அமர்ந்திருந்தாள். பிரபுவும் சாப்பிட்டு முடித்து ரூமுக்கு வந்தான். ஆமாம், நீ ஏதோ சொல்ல வந்த, அப்புறம் ஏன் பேசலை என்று அருகில் வந்தான். அவன் அருகில் வந்தவுடன் ஹேமா பின்னால் நகர்ந்தாள். ஹே, ஏன் பயப்படுற என்றான் அவன். இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது நீ காலேஜ் படித்த, அப்போவே உன்னை நிறைய பொண்ணுங்க பார்ப்பாங்க. ஆனால் நீ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னையே கல்யாணம் பண்ணிட்ட. எல்லாரும் உன்னை பார்க்குறாங்கன்னா நீ எவ்வளோ பெரிய பொறுக்கி பையனாக இருப்ப என்றாள் ஹேமா. ஏய், என்னடி பொசுக்குன்னு பொறுக்கின்னு சொல்லிட்ட? எல்லாரும் என்னைய பார்த்தா நான் பொறுக்கி ஆயிடுவேனா? எல்லாரும் என்னைய பார்த்தாங்க, சரி. நான் எல்லாரையும் பார்த்தனா? உன்னை மட்டும்தானே பார்த்தேன் என்றான் அவன். அவ்வளோ பேர் உன்னைய பார்த்தும் நீ ஏன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்றாள் அவள். ஏன்னா நீ மட்டும்தான் என்னைய பார்க்கல, அதான் என்றான் அவன். அவள் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். நம்மளை கவனிக்காதவங்க மேலே தான் நமக்கு ஈர்ப்பு வரும் என்றான். ஆனால் எனக்கு எந்த ஈர்ப்பும் உன் மேலே வரல என்றாள் ஹேமா. பரவாயில்ல தங்கம், உனக்கு ஈர்ப்பு வர வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன் என்றான் பிரபு. ஒருவேளை கடைசி வரைக்கும் வரலனா என்ன பண்ணுவ என்றாள் அவள். இதை கேட்ட பிரபு கண் கலங்கி கொண்டே, இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். ஒருவேளை உனக்கு என் மேலே எந்த வித காதலும் வரலேனா நீ என்கிட்ட தைரியமாக சொல்லு. நீ என்ன முடிவெடுக்கிறியோ நான் அதுக்கு கட்டுப்படுறேன் என்றான். ஒருவேளை உனக்கு வேற யார் மீதாவது காதல் வந்தாலும் சரி, நான் சேர்த்து வைப்பேன். ஏன்னா உன்னோட விருப்பம்தான் என்னோட விருப்பம் என்றான். இதை கேட்ட ஹேமா சட்டென அமைதியானாள். அவன் கண்கலங்கி கூறும்போதே அவன் எந்த அளவுக்கு காதலிக்கிறான் என்று ஹேமாவுக்கு புரிந்தது. சாரி, நான் சும்மா தான் கேட்டேன். ஒருவேளை உன் மேலே காதல் வந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் என்றாள். இதை கேட்ட பிரபு கண்ணை துடைத்து கொண்டு சிரித்தான். சரி, நான் டிவி பார்க்க போகிறேன் என்றாள் ஹேமா. நானும் லேப்டாப்பில் வேலை பார்க்க போகிறேன் என்று கூறி கீழே சென்றான் பிரபு. லேப்டாப்பில் வேலை பார்க்கும்போது யாராவது தொந்தரவு செய்தால் பிரபுவுக்கு கோபம் வரும். அதனால் அமைதியாக இருக்கும் இடத்தில்தான் வேலை செய்வான். கம்பெனிக்கு 50 கோடியில் ப்ராஜெக்ட் வந்திருப்பதாகவும் அதை 2 நாளில் முடிக்க வேண்டும், நானே அதை முடிக்கிறேன் என்று கம்பெனியில் வேலை பார்க்கும் அனைவரிடமும் வேறு வேலையை பாருங்கள், நான் இதை பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு பெரிய வேலையை கையில் எடுத்தான். டிவி பார்த்து கொண்டிருந்த ஹேமா சிறிது நேரம் கழித்து கீழே வந்தாள். அங்கே பிரபு மெய்மறந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்துவிட்டு சமையலறைக்கு சென்றாள் ஹேமா. 2 கப்புகளில் டீ போட்டு கொண்டு வந்தாள். ஒரு கப்பை எதுவும் பேசாமல் பிரபுவின் பக்கத்தில் வைத்தாள். வேலை டென்ஷனில் இருந்த அவனுக்கு ஹேமா கொடுத்த டீ சந்தோஷத்தை கொடுத்தது. அதை எடுத்து குடித்துவிட்டு மீண்டும் வேலையை பார்க்க தொடங்கினான். ஹேமாவும் அவனை தொந்தரவு செய்யாமல் டீயை குடித்துவிட்டு மாடிக்கு வேடிக்கை பார்க்க சென்றாள். நீண்ட நேரம் ஆகிவிட்டது. ஹேமாவை வேலையாட்கள் சாப்பிட அழைத்தனர். அவளும் கீழே இறங்கி சென்றாள். நீ சாப்பிட்டு மேலே போய் தூங்கு, எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் சாப்பிட்றேன் என்றான் பிரபு. சரி என்று கூறிவிட்டு சாப்பிட்டு மேலே தூங்க சென்றாள் ஹேமா. பிரபு விடிய விடிய தூங்காமல் ஒரே நாளில் வேலையெல்லாம் செய்து முடித்தான். அவன் வேலையை முடிக்கும்போது காலை 6 மணி ஆகிவிட்டது. ஹேமாவும் பல் துலக்கிவிட்டு கீழிறங்கி வந்து சோபாவில் அமர்ந்தாள். லேப்டாப் மட்டும் இருந்தது. பிரபுவை காணவில்லை என்று வீடு முழுக்க தேடினாள். வெளியே ஃபோன் பேசி கொண்டிருந்தான் அவன். ஹேமா டீ போடலாம் என்று எழுந்து சமையல் அறைக்குள் நுழைந்தாள்.
ஃபோன் பேசிவிட்டு வந்த பிரபு லேப்டாப்பை பார்த்து அதிர்ந்து போனான். அவன் தயாரித்த மொத்த ஃபைல்களும் அழிந்து இருந்தது. தூங்காமல் வேலை பார்த்தது ஒரே நொடியில் அழிந்து விட்டது என்று கோபத்தின் உச்சிக்கு சென்றான் அவன். ஹேமா டீயை கையில் எடுத்துக்கொண்டு பிரபுவிடம் வந்தாள். நீதான் அதுக்கு முன்னாடி லேப்டாப் பக்கத்தில் உட்காந்தியா என்றான் பிரபு. அவளும் ஆமாம் என்று சொல்லிக்கொண்டே டீயை நீட்டினாள். கொதிக்க கொதிக்க இருந்த டீயை அப்படியே கோபத்தில் தட்டிவிட்டான். உடனேயே அவள் கைகள் வெந்துவிட்டது. வலி தாங்க முடியாமல் அம்மா அம்மா என்று கத்தினாள். உன்னை யார் இங்கே வர சொன்னது என்று பலார் பலார் என அவள் கன்னத்தில் அறைந்தான். அவளுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அழுது கொண்டே நான் எதுவும் செய்யலை என்றாள். நீ ஒன்றும் பேசாத, உன்னை பார்த்தாலே கோபம் வருது. முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்பு, இனிமே இங்கே வராத என்றான். ஹேமாவும் அழுது கொண்டே அவள் துணிகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு கிளம்பினாள். பையை கையில் எடுத்துக்கொண்டு கீழிறங்கி வந்தாள். யதார்த்தமாக நிமிர்ந்து பார்த்தாள். அப்போதுதான் ஹாலில் கேமரா இருப்பதை கவனித்தாள். அதை பார்த்த உடனேயே, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, நீ வேணா அந்த கேமராவில் பாரு, நான் எதுவும் செய்யலை என்று அழுது கொண்டே கூறினாள். பிரபுவும் முறைத்து கொண்டே, உன்னையும் என்னையும் தவிர இங்கே யாருமே இல்லை, நீ தான் ஃபைலை டெலீட் பண்ண என்று திட்டிக்கொண்டே கேமராவை பார்த்தான். அதில் ஹேமா எதுவும் தொடக்கூட இல்லை. ஃபோன் வந்தவுடன் வேகமாக பிரபு எழுந்ததில் அவன் கைப்பட்டுதான் அந்த ஃபைல் டெலீட் ஆகியிருக்கிறது. இதை கேமராவில் பார்த்த பிரபு அதிர்ந்து போனான். அவனுக்கு உண்மை தெரிந்துவிட்டது. அதுவே போதும் என்று அழுது கொண்டே பையை எடுத்துக்கொண்டு ஹேமா தன் அம்மா வீட்டிற்கு கிளம்பினாள். அப்படியே சிலை போல நின்றான். நமக்கு எப்படி இவ்வளவு கோபம் வந்தது? குழந்தை போன்று நினைத்தவளை போய் அடித்து விட்டோமே, அவளை அடிப்பதற்கு யார் நமக்கு உரிமை கொடுத்தது என்று நினைத்து கொண்டு அப்படியே நின்றான். ஹேமா விறுவிறுவென நடந்து வாசல் கேட் வரை சென்று விட்டாள். சிலை போல நின்றவன் சுயநினைவுக்கு வந்தான். ஹே நில்லுடி என்று குடுகுடுவென அவள் பின்னால் ஓடினான். அவள் நிற்கவில்லை. வேகமாக ஓடிப்போய் அவள் கையை பிடித்தான். சாரிடி, என் மேலதான் தப்பு, வாடி என்றான். கல்யாணம் ஆகி 3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அடிக்கிறியா என்று அழுது கொண்டே கூறினாள். முதல்ல வீட்டுக்கு வா என்றான். என்னால் வர முடியாது, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ என்றாள். கடைசியாக கேட்குறேன், வருவியா வரமாட்டியா என்றான். வர முடியாது என்று கோபமாக கூறினாள். வேற வழி தெரியலடி எனக்கு, சாரி என்று கூறிக்கொண்டே அவளை தூக்கிவிட்டான். விடுடா விடுடா என்று அவள் கத்த கத்த கேட்காமல் அவளை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் சென்றான். நல்ல வேளை வேலையாட்கள் யாரும் இன்னும் வரல, வந்திருந்தா நம்மளை என்ன நினைப்பாங்க என்று சொல்லிக்கொண்டே அவளை ரூமுக்கு தூக்கி சென்றான். ஏய் கீழே இறக்கி விடுறா என்று கத்தினாள். மெல்லமாக அவளை மெத்தையில் அமர வைத்தான். அவன் இறக்கிவிட்ட உடனேயே பலார் என்று அவனை அறைந்தாள் ஹேமா. நீ இருன்னு சொன்னால் நான் இருக்கணும், நீ போன்னு சொன்னால் நான் போகணுமா என்றாள். அப்படி இல்லை, சாரி என்று பேச தொடங்கினான் பிரபு. கொஞ்சம் வாயை மூடுறியா? உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்கல. நான் தான் எதுவும் செய்யலைன்னு சொன்னேன்ல, அதையும் மீறி அடிக்கிற. படிச்சிருக்கில்ல, அறிவு இல்லையா உனக்கு? என்ன நடந்திருக்கும்னு முதல்ல யோசிக்கணும், அப்புறம்தான் முடிவு எடுக்கணும் என்று அவனை திட்டி தீர்த்தாள். இனிமேல் உன் கூட வாழ முடியாது, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் என்று பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். வேறு வழியே இல்லை என்று சாஷ்டாங்கமாக ஹேமாவின் காலில் விழுந்தான் பிரபு. சாரிடி, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருடி, உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லடி, ப்ளீஸ் டி என்று கெஞ்சினான். ஹேமாவும் கொஞ்சம் சாந்தமானாள். சரி, நான் எங்கள் வீட்டுக்கு போகலை, ஆனால் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீயும் என்கிட்ட பேசக்கூடாது என்று மிரட்டினாள். அந்த நேரம் அவளை சமாளிப்பதற்காக பிரபுவும் சரி பேச மாட்டேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான். பாகம் 2 சந்திப்போம். நன்றி.